அமித்ஷா போட்ட உத்தரவு எதிரொலி. அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி முடிவானது. கொங்கு மண்டலத்தில் முக்கிய தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை வெற்றி உறுதி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியுள்ள 27 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் வெற்றி வாய்ப்புக்கு சாதகமில்லாத தொகுதிகள் என்பதே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமித்ஷா எடுத்த இந்த முடிவினால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு மட்டுமின்றி வாக்கு வங்கியும் இந்த முறை 5% குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார். அதோடு கொங்கு மண்டலத்தில் தனக்கு தொகுதி கொடுக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் திட்டமிட்டே வானதி சீனிவாசனுக்கு மட்டும் கோவை வடக்கு தொகுதியை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 9 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் எடுத்துள்ள இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார். அதோடு அமித்ஷாவுக்கும் இது சம்பந்தமாக அவசர கடிதம் எழுதியவர் தான் எதிர்பார்த்த தொகுதிகளை பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கவில்லை என்று சொல்லி தான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் அண்ணாமலை கூறி வருகிறார். இப்படி அண்ணாமலை சொல்வதை போன்று பாஜகவினர் பலரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் திமுகவுக்கே சாதகமாக அமையக்கூடியதாக உள்ளது என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே வெற்றி பெற முடியாத தொகுதிகளாகவே அதிமுக ஒதுக்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இப்படியான நிலையில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் இன்று மீடியாக்கள் இந்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அண்ணாமலை கூறி வருகிறாரே என்று ஒரு கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், அண்ணாமலை எங்கு போட்டியிட வேண்டும், அவர் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை தேசிய மேலிடம்தான் முடிவெடுக்கும். கட்சியின் தலைமை முடிவுக்கு நாங்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். அதனால் அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது இன்னும் ஓரிரு தினங்களில் தெரிந்துவிடும். அந்த வகையில் அண்ணாமலை போட்டியிட மாட்டேன் என்று சொன்னாலும் கட்சி மேலிடம் போட்டியிட சொன்னால் அந்த தொகுதியில் கண்டிப்பாக அவர் களமிறங்குவார் என்பது போலவே நயினார் நாகேந்திரன் பதில் கொடுத்திருக்கிறார். மேலும் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை எம்பி தொகுதியில் பாஜக சார்பிலும் அண்ணாமலை போட்டியிட்டார். அப்போது கோவை வடக்கு தொகுதியில்தான் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலை கோவை வடக்கில் 82,000 வாக்குகளை பெற்றார். கோவை தெற்கு தொகுதியில் 78,000 வாக்குகளும், சிங்காநல்லூர் தொகுதியில் 77,000 வாக்குகளும், கவுண்டன்பாளையத்தில் 75,000 வாக்குகளும், பல்லடத்தில் 72,000 வாக்குகளும், சூலூரில் 65,000 வாக்குகளையும் அண்ணாமலை பெற்றிருந்தார். இது எல்லாம் சேர்த்துதான் கோவை எம்பி தொகுதியில் அவர் 4.5 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல் வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அண்ணாமலையை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற முக்கிய காரணம் கோவையில் உள்ள பல்லடம் தொகுதிதான். இந்த தொகுதியில்தான் திமுகவுக்கு பாஜகவுக்கு இடையே வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருந்தது. 30,000 ஓட்டுகளை அதிமுக பெற்றதால் அங்கு கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுவிட்டார். இதுதான் திமுக வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அந்த வகையில் கோவை வடக்கு தெற்கு தொகுதியில் திமுகவுக்கு பாஜக கடுமையான போட்டியை கொடுத்தது. அதனால்தான் கோவை வடக்கு தொகுதியை பாஜக கேட்டு வந்தது. இப்போது அந்த தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். இந்த நேரத்தில்தான் அண்ணாமலை போட்டியிட்ட எம்பி தொகுதியில் இடம்பெற்ற இந்த கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனிடமிருந்து அண்ணாமலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அப்படி போட்டியிட்டால் அவர் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றாலும் கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு வழியாக அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்திலேயே ஒரு முக்கிய தொகுதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாக கமலாலயத்தில் ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், திருப்பூர் தெற்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்க இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த திருப்பூர் தெற்கு தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் 75,000 ஓட்டுகள் பெற்றார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 70,826 ஓட்டுகள் பெற்றிருந்தார். அந்த வகையில் 2 பேருக்கும் இடையே கிட்டத்தட்ட 5,000 ஓட்டுகள் மட்டுமே வித்தியாசம் இருந்தது. மேலும் திருப்பூர் தற்போது திமுக வசம் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இது அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்போது திருப்பூர் தெற்கு தொகுதியானது கடந்த தேர்தலில் மட்டும்தான் அதிமுகவிடமிருந்து திமுகவிடம் சென்றது. அதற்கு முன்பெல்லாம் இந்த தொகுதியில் அதிமுக தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துள்ளது. அதனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதால் இங்கு அண்ணாமலை போட்டியிட்டால் கண்டிப்பாக தன்னுடைய முதல் வெற்றியை அவர் பெரிய அளவில் பதிவு செய்வார் என்று கமலாலயத்தில் உள்ள பல முக்கிய புள்ளிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் அண்ணாமலை இந்த தொகுதியில்தான் போட்டியிடுகிறார் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை என்றாலும் டெல்லி மேலிடம் அவரை போட்டியிடுமாறு உத்தரவிட்டால் கண்டிப்பாக களமிறங்கி விடுவார். அதனால் அண்ணாமலைக்கு இந்த திருப்பூர் தெற்கு தொகுதியை ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுவும் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்று டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு வேறு 2 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளாராம். குறிப்பாக பாஜகவுக்கு வழங்கப்பட்ட 27 தொகுதிகளில் தஞ்சாவூர் மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டசபை தொகுதிகளில் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியாகும். இங்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்தான் போட்டியிட முடியும். அதனால் இந்த 2 தொகுதிகளையும் தங்களுக்கு மாற்றி தருமாறு தெரிவித்துள்ளாராம் அமித்ஷா. மேலும் இதில் தஞ்சாவூர் தொகுதியில் கடந்த 2 முறை திமுக வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு முன்பு 2 முறை அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதேபோல் கந்தர்வக்கோட்டையில் இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளது. அதே சமயம் கடந்த 2016இல் இந்த தொகுதி அதிமுக கைவசம் இருந்தது. அதனால் அதிமுகவுக்கு சாதகமான இந்த 2 தொகுதிகளையும் எடுத்துக்கொண்டு பாஜகவுக்கு சாதகமான வேறு 2 தொகுதிகளை ஒதுக்குமாறு எடப்பாடியை கேட்டுக் கொண்டுள்ளாராம் அமித்ஷா. அதையடுத்து அண்ணாமலை கேட்ட கவுண்டன்பாளையம் அல்லது சிங்காநல்லூரில் ஒரு தொகுதியை பாஜக தரப்பு கேட்டுள்ளார்கள். ஆனால் எடப்பாடியோ அந்த தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்து விட்டதாக கூறியுள்ளார். அப்படியென்றால் சென்னையில் வேளச்சேரி உட்பட 2 தொகுதிகளை ஒதுக்குமாறு கேட்டு வருகிறார்களாம். இந்த முறை பல தொகுதிகளை அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்த அமித்ஷா இப்போது சென்னையிலேயே 2 தொகுதிகள் தருமாறு கேட்டுவிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி கலவரத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. செல்போனில் மாணவிக்கு ஆபாச மெசேஜ். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் நெல்லையில் கைது. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பவர் ஞானவேல் பாபு. இவர் மீது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவி நேற்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ஞானவேல் பாபு என்பவர் தொடர்ந்து எனது செல்போனில் ஆபாச மெசேஜ் அனுப்புகிறார், அவ்வப்போது பாலியல் தொல்லையும் கொடுத்து வருகிறார். இதுகுறித்து வெளியில் சொன்னால் தொலைத்து விடுவேன் என்றும் கடுமையாக மிரட்டுகிறார். இப்படி எனக்கு மட்டுமின்றி என்னுடன் படிக்கும் இன்னும் சில மாணவிகளுக்கு அவர் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார். இந்த தொல்லையானது பல மாதங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அவர் மீது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக கமிட்டியில் புகார் கொடுத்துள்ளேன். ஆனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவி கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து போலீஸ் கமிஷனர் உத்தரவின் பேரில் பேராசிரியர் ஞானவேல் பாபுவை கைது செய்ய போலீசார் விரைந்தபோது அவர் தலைமறைவாகிவிட்டார். அதையடுத்து இன்று நெல்லையில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள்.